அனிதாவுக்கு உலகம் என்பது கண்களுக்கு புலப்படாத ஆனாலும் உணர்வுகளால் நிறைந்த ஒரு மாய பிரபஞ்சம். அவள் பிறந்த அந்த நொடியிலிருந்தே சூரியனின் பொன் ஒளி அவளது விழிகளை தீண்டவே இல்லை. அவளது உலகம் ஒருவித ஆழ்ந்த நிரந்தர இருளில் மூழ்கியிருந்தது. திருவெளிப்பாடு அதிகாரம் 9 குறிப்பிடப்படும் கார்மேகங்களைப் போல அந்த இருள் அவளைச் சுற்றிலும் ஒரு அரணாகவே இருந்தது. ஆனால் சில நேரங்களில் அது ஒரு பெரும் பாரமாகவும் இரும்புச் சங்கிலிகளால் அவளை பிணைப்பது போலவும் உணர்த்தும். அந்த இருள் அவளை உலகத்திடமிருந்து தனிமைப்படுத்தியிருந்தது. அவளுக்கு நண்பர்கள் இல்லை. அவளது குடும்பத்தினர் கூட அவளை ஒரு பாரமாகவே கருதுகிறார்கள் என்பதை அவளது கூர்மையான காதுகள் உணர்த்தின. அவளுடைய ஒவ்வொரு அசைவிலும் குரல் தொனியிலும் அவர்கள் வெளிப்படுத்திய தர்மசங்கடம் அவளுக்குள் ஒரு பெரும் வெறுமையை விதைத்தது. தினமும் காலையில் சூரியன் உதிக்கும் போது அதன் வெம்மை அவளது கண்ணுங்களை தொட்டாலும் அந்த வெளிச்சம் அவளுக்கு ஒரு கருப்பு திரைக்கு பின்னாலேயே இருந்தது. காலை பறவைகளின் உற்சாகமான கீச்சொலிகள், மெல்லிய காற்றின் இரைச்சல், அம்மாவின் கைமணத்துடன் கூடிய சமையல் வாசனை, இவையெல்லாம் அவளைச் சுற்றி இருந்த உலகின் அடையாளங்கள். ஆனால் அவளுக்குள் ஒரு பெரும் வெறுமை குடிகொண்டிருந்தது. தனியாக அறையின் ஒரு மூலையில் அமர்ந்து தன் விரல் நுனிகளால் பொருட்களை தொட்டு அதன் வடிவங்களை உணரும்போது தன் நிலையை நினைத்து அவள் கண்கலங்குவாள். அவளது கண்களில் நீர் திரளாது. ஆனால் அவளது இதயத்தில் ஒரு பெரும் கடல் பெருகி கண்ணீராக இல்லாவிட்டாலும் ஆத்மாவின் அழுகையாக வெளிப்பட்டது. திருவெளிப்பாடு அதிகாரம் 9 விளக்கப்படும் அழிவுகரமான பூச்சிகளைப் போல எண்ணற்ற கசப்பான எண்ணங்கள் அவளது மனதுக்குள் குடைகின்றன. நான் ஏன் இப்படி பிறந்தேன்? இந்த இருள் எப்போது நீங்கும்? இந்த உலகத்தில் எனக்கு ஒரு இடமில்லையா? இந்த கேள்விகள் அவளை வாட்டி வதைத்து தூக்கமில்லாத இரவுகளை பரிசளித்தன. அவளது தனிமை ஒரு கனமான போர்வை போல அவளை சுற்றிக் கொண்டது. அவள் எத்தனையோ முறை தன் அம்மாவின் அருகாமையை தேடிச் சென்றிருக்கிறாள். ஆனால் அம்மா அவளை தொடும் போதெல்லாம் ஒருவித கலக்கமும் பரிதாபமும் கலந்த ஒரு நடுக்கம் அம்மாவின் கைகளில் பரவுவதை அனிதா உணர்வாள். அந்த ஸ்பரிசம் அவளுக்கு மேலும் வேதனையை தந்தது. நான் ஒரு சாபமா என்ற எண்ணம் அவளது பிஞ்சு மனதை ஆக்கிரமித்தது. அவளது கண் பார்வையற்ற நிலை அவளை ஒரு கண்ணாடி சுவர் போல மற்றவர்களிடமிருந்து பிரித்தது. அந்த சுவருக்கு வெளியே உலகம் இருந்தது, உள்ளே அவள் மட்டும் தனித்து நின்றாள். அவளது இளம் இதயத்தில் ஒரு ஆழ்ந்த துன்பத்தின் நிழல் நிரந்தரமாக குடிகொண்டிருந்தது. அனிதா தன் மன வேதனைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவில்லை. அவளது வலி அவளுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு ரகசிய சொத்தாக இருந்தது. மற்றவர்கள் உற்சாகமாக பேசும் உலகம் அழகானது, வாழ்க்கை இனிமையானது போன்ற வார்த்தைகள் அவளுக்கு வெறும் வெற்று ஒலிகளாகவே தோன்றின. அவர்களின் மகிழ்ச்சியான சிரிப்பொலிகள் அவளது தனிமையையும் துயரத்தையும் மேலும் கூர்மைப்படுத்தின. அவளுக்கு பிடித்தது தனிமை. அறையின் எண்ணல் ஓரத்தில் அமர்ந்து காற்றின் குளிர்ந்த ஸ்பரிசத்தை தன் முகத்தில் உணர்ந்து வெகு தூரத்தில் கேட்கும் ரயிலின் தொடர்ச்சியான ஓசை அவளை மிகவும் கவர்ந்தது. அந்த ரயில் அவளை எங்கோ தூர தேசத்திற்கு அழைத்துச் செல்வது போல கற்பனை செய்வாள். அங்கே யாரும் அவளை வித்தியாசமாக பார்க்காத ஒரு இடம், அவளது இருள் ஒரு சாபமாக இல்லாத ஒரு இடம். ஒரு முழுமையான சுதந்திரத்தை அவள் அந்த ரயில் ஓசையில் கண்டாள். திருவெளிப்பாடு அதிகாரம் 9 வரும் பயங்கரமான குதிரைப்படைகளின் ஓசையைப் போல அனிதாவுக்குள் அச்சம், கவலை, நிராகரிப்பு போன்ற எண்ணங்கள் சத்தமாக ஒலித்தன. இந்த எண்ணங்கள் அவளை உறங்க விடாமல் அவளது ஒவ்வொரு செயலிலும் நிழலாய் தொடர்ந்தன. அவளது பெற்றோர் அவளிடம் அன்பாக பழகினாலும் அவளது எதிர்காலத்தை பற்றிய பெரும் கவலை அவர்களது குரலின் ஒவ்வொரு வார்த்தையிலும் இழையோடியது. இவள் எப்படி தனியாக வாழப்போகிறாள்? இவளை யார் கவனித்துக் கொள்வார்கள்? எதிர்காலத்தில் இவளுக்கு யார் துணையாக இருப்பார்கள்? இந்த கேள்விகள் அனிதாவின் கூர்மையான காதுகளில் தெளிவாக விழுந்தன. அவர்கள் நேரடியாக பேசாத வார்த்தைகளை அவளது செவிகள் உணர்ந்தன. ஒரு நாள் மாலை அனிதா வழக்கம் போல எண்ணல் ஓரம் அமர்ந்திருக்க
அருகிலிருந்த அறையில் அவளது பெற்றோரின் உரையாடல் அவளது காதுகளில் விழுந்தது. எல்லோரும் என் மகளுக்கு கண் இல்லை என்று சொல்கிறார்களே, இவளுக்கு கண் இல்லை என்று தெரிந்தும் ஏன் இவள் பிறந்தாள்? இவள் வாழ்நாள் முழுவதும் நமக்கு ஒரு பாரமாகவே இருப்பாளோ? அம்மாவின் குரல் உடைந்து ஒலித்தது. அந்த கணத்தில் அனிதாவின் இதயம் ஆயிரங்கண்ட துண்டுகளாக சிதறியது போல உணர்ந்தாள். அந்த வார்த்தைகள் அவளது இதயத்தை ஈட்டியைப் போல துளைத்தன. பாரமா? நான் அவர்களுக்கு ஒரு பாரமா என்ற எண்ணம் அவளை தாக்கியது. அந்த நொடியில் அவளது உலகம் மேலும் இருண்டது. அந்த வார்த்தைகள் அவளுக்குள் பெரும் ஆறாத காயத்தை ஏற்படுத்தின. அவளது ஆத்மாவின் அழுகை வெளிப்பட்டது. அவளது உள்மனது பலத்த குரலில் அலறியது. ஆனால் அந்த அலறல் அவளுக்குள்ளேயே அடைக்கப்பட்டது. அவளது கண் பார்வையற்ற நிலை அவளை ஒருவித குற்றவுணர்வுக்கு ஆட்படுத்தியது. தான் பிறந்தது ஒரு தவறு என்ற எண்ணம் அவளுக்குள் ஆழமாக பதிந்தது. அவள் தனது இருளை, தனது நிலையை வெறுக்க ஆரம்பித்தாள். அந்த இருண்ட, நம்பிக்கையற்ற உலகில் ஒரு புதிய ஒளிக்கீற்று மெல்ல மெல்ல தோன்றியது. அது வெறும் வெளிச்சமல்ல, மாறாக அன்பு மற்றும் மனிதநேயத்தின் பிரகாசம். அவளது கிராமத்திற்கு ஒரு புதிய சமூக சேவகர் வந்தார். அவர் பெயர் அருண். அவர் இளமையாகவும் துடிப்பாகவும் மனிதர்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டவராகவும் இருந்தார். அனிதாவை பற்றியும் அவளது கண் பார்வையற்ற நிலையையும் அவளது குடும்பத்தின் சூழ்நிலையையும் கேள்விப்பட்டு அவளை சந்திக்க வந்தார். முதலில் அனிதா அவரை சந்தேகத்துடன் பார்த்தாள். கடந்த கால அனுபவங்கள் அவளை உலகத்திடம் இருந்து விலகியே வைத்திருந்தன. பலரும் அவளிடம் இரக்கம் காட்டுவது போல பேசி பின்னர் விலகிச் சென்றிருக்கிறார்கள். ஆனால் அருண் வித்தியாசமாக இருந்தார். அவர் அனிதாவிடம் பேசினார். அவளது உலகத்தை பற்றி, அவள் எதை விரும்புகிறாள், எதை பற்றி கனவு காண்கிறாள் என்று பொறுமையாக கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினார். அவர் அனிதாவின் தனிமையையும் அவளது இதயத்தில் புதைந்திருந்த வேதனையையும் உணர்ந்தார். அவர் அவளை ஒருபோதும் பரிதாபமாக பார்க்கவில்லை. மாறாக அவளிடம் மறைந்திருக்கும் அபாரமான சக்தியையும் நுண்ணறிவையும் அவர் உணர்ந்தார். அவரது கண்கள் அனிதாவின் உடல் குறைபாட்டை தாண்டி அவளது ஆன்மாவின் அழகைக் கண்டன. திருவெளிப்பாடு அதிகாரம் 9 உள்ள அழிவுகரமான பூச்சிகளின் தாக்குதலுக்கு மத்தியில் இறைவனால் முத்திரையிடப்பட்டவர்களுக்கு கிடைத்த பாதுகாப்பு போல அருண் அனிதாவின் வாழ்வில் ஒரு பாதுகாப்பான புகலிடமாக மாறினார். அவர் அனிதாவுக்கு பிரேலி எழுத்துக்களை கற்றுக் கொடுக்க தொடங்கினார். ஆரம்பத்தில் அனிதாவுக்கு இது கடினமாக இருந்தது. அவளது விரல்கள் எழுத்துக்களை அடையாளம் காண மறுத்தன. ஆனால் அருண் சலிக்காமல் அவளுக்கு பயிற்சி அளித்தார். மெல்ல மெல்ல அனிதா வாசிக்க கற்றுக்கொண்டாள். அவளது விரல் நுனிகளில் எழுத்துக்கள் உயிர் பெற்றன. புத்தகங்கள் அவளுக்கு புதிய உலகங்களை திறந்தன. கதை புத்தகங்கள் அவளை கற்பனை உலகில் சஞ்சரிக்க வைத்தன. அறிவியலின் ரகசியங்கள் அவளை வியக்க வைத்தன. அவளுக்குள் ஒரு புது வெளிச்சம் பிறந்தது. அறிவின் ஒளி அவளது இருளை மெல்ல மெல்ல விளக்க ஆரம்பித்தது. அது கண்களால் காணும் வெளிச்சம் இல்லை, ஆனால் அறிவால் பிரகாசித்த ஒரு ஒளி. அருண் அதோடு நிற்கவில்லை. அனிதாவிடம் இசை ஆர்வம் இருப்பதை உணர்ந்த அவர் அவளுக்கு ஒரு வீணையை வாங்கி தந்தார். அதுவரை வெறும் ஒலிகளால் நிறைந்திருந்த அவளது உலகம் இப்போது ஸ்வரங்களால் நிரம்பியது. அவளது விரல்கள் வீணையின் நரம்புகளை மீட்டும் போது அவளுக்குள் இருந்த வேதனைகள், துக்கங்கள் அனைத்தும் இசையாக மாறின. அவள் இசையின் மூலம் தன் உணர்வுகளை, தன் ஆத்மாவின் இயக்கத்தை வெளிப்படுத்த கற்றுக்கொண்டாள். வீணையின் ஒவ்வொரு நாதமும் அவளுக்கு விடுதலை அளித்தது. அது ஒருவிதமான சிகிச்சை போல இருந்தது. அவளது கண் பார்வையற்ற உலகம் இப்போது இசையின் வண்ணங்களால் ஒளிர ஆரம்பித்தது. அருணின் அன்பு மற்றும் வழிகாட்டுதலால் அனிதாவின் வாழ்க்கை முழுமையாக மாறியது. அவள் இனி தனிமையை உணரவில்லை. அவள் தன் திறமைகளை அடையாளம் கண்டாள். அவள் ஒரு திறமையான இசை கலைஞராக மாறினாள். அவளது இசை அவளது ஆன்மாவின் ஆழத்திலிருந்து வந்ததால் பலரையும் கவர்ந்தது.
அவள் தன் ஊரில் உள்ள பள்ளி ஒன்றில் குழந்தைகளுக்கு இசையை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாள். அவளது கண் பார்வையற்ற நிலை ஒரு தடையாக இல்லாமல் மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாக மாறியது. திருவெளிப்பாடு அதிகாரம் 9 இன் முடிவில் வரும் புதிய தொடக்கத்தைப் போல அனிதாவுக்கு ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கியது. அவள் தன் வாழ்க்கையில் கிடைத்த அனைத்து வேதனைகளையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து வலிமையை பெற்றாள். அவள் தன் பெற்றோரையும் மன்னித்தாள். அவளது கண் பார்வையற்ற நிலை ஒருபோதும் அவளை தடுக்கவில்லை. அவளது உள் மனம் வெளிச்சத்தால் நிறைந்திருந்தது. அனிதா தனது வாழ்க்கையின் இருண்ட அத்தியாயங்களை கடந்து அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கினாள். அவள் தன் வாழ்வியல் ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்தாள்.